மக்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னடா இன்னைக்கு லைவாக்கான ரெக்கார்டட் வீடியோவா அப்படின்னு எல்லாரும் தேடி இருப்பீங்க. ஆமா மக்களே, இன்னைக்கு நல்லா ரெக்கார்டட் தான் கொடுக்க முடிஞ்சுச்சு. லைவ் கொடுக்க முடியல. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். லைவ் வரலேன்னு கோச்சுக்கிறாதீங்க. ஸோ ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கோங்க, படிச்சிருங்க. தயவு செஞ்சு படிக்கிறது விடாம படிங்க. சரியா? ஸோ பார்த்தலாமா? ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இன்னைக்கான என்ன டேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது queries இஷ்யூஸோ ஏதாவது ஒன்று சொல்லணும், டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது படிக்கிறதுல ஏதாவது இஷ்யூ இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எந்த டவுட்டாக இருந்தாலும், எந்த கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சாலும் நீங்கள் எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். மேலே இருக்கு ஜாக்சன் சாரோடது. ஸோ நீங்கள் ஜாக்சன் சார் கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 9-10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஸோ 7-8 வரையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ 9-10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத டக்கு 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 டக்குன்னு பார்க்க போறோம். பார்த்தலாம் தானே? பார்த்தலாமே. இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன முக்கியமான நாள் இருக்கு அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் டே அப்சர்வ் ஆன் 9th ஜூன். ஜூன் 9ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இது வந்து யூன் அப்சர்வ் பண்றாங்க 2007 இருந்து. ஸோ ஆர்ச்சிவ்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எப்படி சொல்றது, கட்டுகள் கோப்புகள்லாம் சொல்லுவாங்க. ஆர்ச்சிவ்ஸ்னா வந்து பாதுகாக்க பாதுகாத்து வைக்கப்பட்ட தகவல் கொத்து தான் வந்து ஆர்ச்சிவ்ஸ் சொல்லுவாங்க. சரியா? ஸோ பாதுகாத்து வச்சுக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஹிஸ்டரி, ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்றது பார்த்தீங்கன்னா அதான் ஆர்ச்சிவ்ஸ் சொல்லுவாங்க. அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான் இன்டர்நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் டே வந்து ஜூன் 9ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கலெக்டிவ் மெமரி. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கும், அந்த விஷயத்த நம்ம ஒரு இதில் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கேன். 6 மாசம் கழிச்சு அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா இப்போ நான் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். 6 மாசம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தாலும் நான் என்ன எழுதியிருந்தேன்னு எனக்கு தெரியும். அதை பார்த்தா எனக்கு திருப்பி ஞாபகம் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு மெமரி மாதிரி, ஒரு கலெக்டிவ் மெமரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணிட்டே வரும். ஸோ இதை நம்ம இந்த எழுதி வைக்கிறது, நோட் பண்ணி வைக்கிறது, நம்ம பண்ற கரண்ட் அஃபேர்ஸே கிட்டத்தட்ட அதுதான். சரி, நான் சொல்லுவேன் நோட்ஸ் எடுத்து வைங்க, நோட்ஸ் எடுத்து வைங்க. ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிறதான்னு வச்சுக்கோங்க, சிம்பிளா அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அதற்கான தினம் தான் ஜூன் 9ஆம் தேதி. சரியா? எஸ், எஸ். ஸோ இதை அப்சர்வ் பண்றவங்க யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945. ரைட், ரைட். ஸோ இதோட சேர்ந்து ஆர்ச்சிவ்ஸ் டே மாதிரியே அக்ரெடேஷன் டேவும் வந்து ஜூன் 9ஆம் தேதி தான் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் அக்ரெடேஷன் எம்பவரிங் டுமாரோ அண்ட் ஷேப்பிங் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்றும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரெடேஷன் உங்களுக்கு தெரியும், அங்கீகாரம் பெறுறதுன்னு அர்த்தம். அக்ரெடேஷனா வந்து அங்கீகாரம்னு அர்த்தம். ஸோ அங்கீகாரத்துக்கான ஒரு தினமாகவும் ஜூன் 9ஆம் தேதி இருக்கிறது. சரியா? இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ இந்த எப்படி சொல்றது, ஸோ 9ன்ற நம்பருக்கு வந்து ஒரு தனி வேல்யூ. சரியா? ஸோ ஒரு யூனிக்னஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நம்பர் வந்து எப்பயுமே வந்து தனியாக தான் இருக்கும். சரியா? 9ன்ற நம்பர் வந்து எப்பயுமே வந்து தனியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த நம்பர் அதை எதோட மல்டிப்ளை பண்ணாலும் சரி, எதோட இது பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி, எல்லாம் பண்ணாலும் சரி, 9 வந்து தனியாக யூனிக்காக தான் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? பார்த்துருக்கீங்களா? ஸோ 9 மல்டிபிள்ஸாக இருக்கட்டும், 9ஆக இருக்கட்டும், 9 மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து கூட்டிங்கன்னா உங்களுக்கு 9 தான் வரும். ஸோ அந்த மாதிரி 9க்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். சரியா? அதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து அந்த நம்பருக்கான வேல்யூ வந்து அச்சீவ் பண்ணி அக்ரெடிட் பண்ணி வைக்கணும், அங்கீகரித்து வைக்கணும். சரியா? ஸோ அந்த நம்பருக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு தகவல் இருக்கு, ஆர்ச்சிவ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு நம்பர். ரைட்? எஸ், அதான் க்ளூவே. அப்ப ஸோ பிலோமின் யாங் எலக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎன் ஜெனரல் அசம்பிளி, யூஎனோட ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட்டாக எலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் நம்ம இப்போ பிலோமின் யாங். சரி, அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு? டெனிஸ் பிரான்சிஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, மைக் கேக்குதா? கேக்கு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெனிஸ் பிரான்சிஸ் முதல் எப்போ இருந்தார் சார் அப்படின்னா, அவர் வந்து 78வது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட்டாக இருந்தார். ஸோ ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட்டாக இருப்பார். ஸோ இப்போ வந்து 79வது பிரசிடென்ட்டாக யூஎனோட ஜெனரல் அசம்பிளி பிரசிடென்ட்டாக பிலோமின் யாங் அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேமரனோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அவர் தான் வந்து இப்போ டெனிஸ் பிரான்சிஸை ரீப்ளேஸ் பண்ணி யூஎன்ஜிஓட 79th பிரசிடென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இவர் வந்து 2009லேருந்து 19 கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு கேமரூன். சரியா? ஸோ கேமரூன் தான் வந்து 19வது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ், யூஎன்ஜிஏவோட 13வது ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்காரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு. கேமரூனுக்கு இது உகாண்டாக்கு இருந்திருக்காரு, நைஜீரியாவுக்கு இருந்திருக்காரு, அது போக வந்து கேமரூனுக்கும் இருந்திருக்கிறார். சரியா? ஸோ இந்த மாதிரி இவர் நிறைய பொறுப்புகளை வச்சிருந்திருக்காரு. அவர் தான் இப்போ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ரைட்டு. போடவில்லை, போட்டாச்சு. கிளியர், கிளியர். ஸோ யூஎன்ஜியோட பிரசிடென்ட் பிலிமோனியன், headquarters நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945. ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. யுனைடெட் நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் யாரு? ஆண்டனியோ குட்டரஸ். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்ட் யாரு? பிலோமின் யாங். சரி, சரி, பிலிமான் யாங். சரி, பிலிமான் யாங், பிலோமின் இல்ல, பிலிமான் யாங். கிளியர், கிளியர். இதே மாதிரி நம்ம சந்திரபாபு நாயுடு, தெலுங்கு தேசம் பார்ட்டியோட பிரசிடென்டா இருக்கவர். அவர் தான் வந்து ஆந்திர பிரதேசோட சிஎம் ஆக பொறுப்பெடுத்திருக்கிறார். சரியா? 2024 ஜூன் 12ஆம் தேதி வந்து சிஎம் ஆக நேற்று தான் பொறுப்பெடுத்திருக்காரு நம்ம சந்திரபாபு நாயுடு ஐயா. சரியா? தெலுங்கு தேசம் பார்ட்டியோட ஹெட் அவர் தான், பிரசிடென்ட். ஓகே, எஸ், கிளியர், கிளியர்.
ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிமானியா. எஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ல பண்ற எல்லாத்தையும் வந்து ஃபிலிம் பண்ணி வைக்கணும். சரியா? ஃபிலிம் ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ யுனைடெட் நேஷன் நடக்கிற எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு எப்பயுமே வந்து அவங்க வந்து ஃபிலிம் ஆன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஃபிலிம் ஆன். சரியா? அவரே ஃபிலிம் ஆன் தானே, ஃபிலிம் ஆன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே. அவார்ட். ஸோ செபி ஹானர்ட் வித் பெஸ்ட் கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ரெகுலேட்டர் அவார்ட். அது பெஸ்ட் கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று வந்து நம்ம செபிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா ஏசியன் பேங்கர் அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி. ஏசியன் பேங்க்னு சொல்லி ஏசியா பசிபிக் ரீஜனுக்கு வந்து பெஸ்ட் கான்டாக்ட் ஃபார் பிசினஸ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கு வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னா ஸோ அவங்களோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, நிறைய முன்னெடுப்புகள் பண்றாங்க, நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறாங்க அப்படின்றத ரெகனைஸ் பண்றதுக்காக தான் இந்த அவார்டு வந்து ஏசியன் பேங்க் வந்து நம்ம செபிக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ செபி சேர்மன் மாதவி பூரிபத், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1988. ஸோ ஏசியன் பேங்கரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா சிங்கப்பூர்ல இருக்கு. அவரோட பிரசிடென்ட் ஃபோ பூன் பிங், ஃபவுண்டர் 1996. ரைட்? ரைட்டு. ஸோ இவங்க வந்து இந்த அவார்டு வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பா இதா இருக்கும் அப்படின்றக்கா. சரியா? அதாவது எப்படி சொல்றது, ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்றக்கா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ட்ரெடிஷனல் பேங்கர்ஸா இருக்கட்டும், ட்ரெடிஷனல் பேங்க்ஸா இருக்கட்டும், ஸோ டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷா, ஃபின்டெக் கம்பெனிஸா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அந்த ஏசியன் பேங்கர்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ரைட்டா? இவங்களோட சேர்த்து நம்ம ஏர்னஸ்ட் அண்ட் யங், இஎன்ஒய் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஒய். ஸோ ஏர்னஸ்ட் அண்ட் யங் அவங்க வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? எஸ், ஏர்னஸ்ட் அண்ட் யங் வேர்ல்ட் ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை நம்ம வெள்ளையன் சுப்பையா அப்படின்றவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிடி டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மனா இருக்க வெள்ளையன் சுப்பையா அப்படின்றவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெட், அதோட சேர்மனாகவும் இருக்காரு. அவருக்கு தான் இந்த வேர்ல்டு என்டர்பிரனர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2020 வேர்ல்டு என்டர்பிரனர் ஆஃப் த இயர் அவார்டு இந்தியாவுக்கு இவர் தான் வாங்கியிருந்தார், வெள்ளையன் சுப்பையா. இப்போ வந்து வேர்ல்டு என்டர்பிரனர் ஆஃப் த இயர் அவார்டையும் வந்து நம்ம இஎன்ஒய்ட்டு இருந்து வாங்கியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ரேங்க். ஸோ என்விடியா பாசஸ் ஆப்பிள் அஸ் அ வேர்ல்ட்ஸ் செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி, அதாவது வேர்ல்ட்லேயே வந்து செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி அப்படின்ற இடத்த வந்து ஆப்பிளை பின்னுக்கு தள்ளி மார்க்கெட் கேபிடலைசேஷன் மூலமாக முன்னேறி வந்திருக்காங்க என்விடியா கார்பரேஷன்ஸ். என்விடியா கார்பரேஷன் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்ட்ல வந்து இரண்டாவது மோஸ்ட் வேல்யூபிள் பப்ளிக் கம்பெனியா இருக்காங்க. ஸோ அப்போ டாப்ல யார் இருக்கா அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் தான் இருக்காங்க. சரியா? ஸோ மைக்ரோசாஃப்ட் இறக்கிறதுக்கான வழியே இல்லை யார்ட்டையும். ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களை தொடர்ந்து என்விடியா, அவங்களை தொடர்ந்து ஆப்பிள், ஸோ அவங்களுக்கு அப்புறமேட்டு தான் கூகுள், அமேசான் எல்லாருமே இருக்காங்க. ஆராம்கோ, மெட்டா எல்லாமே வந்து அதுக்கு அடுத்து தான் வந்திருக்காங்க. ஸோ டாப்ல இருக்கிறது மைக்ரோசாஃப்ட், ரெண்டாவது பொசிஷன்ல என்விடியா வந்திருக்காங்க, ஆப்பிள் மூன்றாவது இடத்துக்கு தள்ளி. ரைட்டா? ரைட். ஸோ அவங்களோட வேல்யூ எவ்வளோ பண்ணுறதுனா 3 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட வேல்யூ வந்து 3.15 ட்ரில்லியன். ஸோ என்விடியாவோட வந்து 3.019 ட்ரில்லியன். ஸோ ஆப்பிளோட 2.99 ட்ரில்லியனா வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்விடியாவோட சிஓ ஜென்சன் ஹாங், ஹெட் குவார்டர்ஸ் கலிஃபோர்னியா, யூஎஸ், ஃபவுண்டர் 1993. ஸோ இதே மாதிரி நம்ம ஐஐடி பாம்பே தான் வந்து குவாக்கர்லி அண்ட் சைமன்ஸோட வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 31 இடம் முன்னேறி 118வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஐஐடி டெல்லி எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தோம், 158வது இடத்துல இருக்காங்க. டாப் 200 இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இந்த கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல டாப் பொசிஷன்ல இருக்கிறது யார் அப்படின்னா எம்ஐடி, மேசேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ Ash Finance, yes. Ash Finance collaborates with HDFC Bank for co-lending MSC loans. அதாவது MSME இல்ல MSC loans. சரியா? மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்காகவே ஒரு அன்செக்யூர்ட் பிசினஸ் லோன் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதுக்காக co-lending மூலமா பண்றதுக்காக நம்ம HDFC பேங்க்கும் ஆஷ் ஃபினான்ஸும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ள வந்திருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு எம்எஸ்சி பிசினஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றதாகவும், இது வந்து மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் முன்னெடுக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரை நாங்கள் லோன் தருவோம். அதை வந்து நீங்க 75 லட்சம் வரையும் கூட ரிப்பீட்டட் கஸ்டமரா இருந்தால் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க கரெக்டாக பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீபேமெண்ட் வேல்யூ வந்து 12 மந்த்ஸ்ல இருந்து 36 மந்த்ஸ் வரையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆஷ் ஃபினான்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு டைப்பை வச்சு இந்த பிசினஸ் லோனை ப்ரொவைட் பண்றாங்க. ரைட்டா? ரைட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஇஓ சசிதர் ஜெகதீசன், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1994. ஸோ இப்போ ரீசெண்டாக ரெண்டு ஹெச்டிஎஃப்சி அந்த இதை மர்ஜ் பண்ணதால ஸோ 2023 இருந்து இப்போ திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரைட்டா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோம். இதே மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியான சுந்தரம் மியூச்சுவல், சரியா? அவங்க வந்து சுந்தரம் பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி புதுசா வந்து ஒரு ஃபண்ட் ஆஃபரை வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. சரியா? ஈக்விட்டி ஸ்கீமுக்காக சுந்தரம் பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை வந்து சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? எஸ் எஸ், இதான்
பிசினஸ் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்டிங் டீமை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட், சுந்தரம் பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ் ஆர்பிஐ ரைசஸ் லிமிட் ஃபார் பல்க் ஃபிக்ஸட் டெபாசிட் டு 3 crores. அதாவது நம்ம பல்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் கிடையாது, பல்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். சரி, அதோட கம்பேர் பண்றப்போ இது வந்து பல்க் டெபாசிட் ஸ்கீமா இருக்கும். ஸோ இது வந்து அதாவது டேர்ம் டெபாசிட் வந்து 1 கோடிக்குள்ள தான் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து 2 crore வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அதோட லிமிட்டை வந்து 3 crore வந்து மாத்திருக்காங்க நம்ம ஆர்பிஐ. சரியா? ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் காயின் சிங்கிள் ருபி டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ருபி டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்து 3 கோடியோ அதுக்கு மேலேயோ இருந்தால் வந்து நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த இதில் வந்து நீங்கள் அந்த டெபாசிட்ல வந்து போட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டை வந்து செட் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ. சரியா? டேர்ம் டெபாசிட் வேற, பல்க் டெபாசிட் வேற. ஓகேவா? கிளியர். ரீட்டைல் டேர்ம் டெபாசிட், சாரி, இது வந்து பல்க் டேர்ம் டெபாசிட்டும் இதுதான். இது வந்து ரீட்டைல் டேர்ம் டெபாசிட். நம்ம நார்மலா பண்றது வந்து ரீட்டைல் டேர்ம் டெபாசிட். ரைட்டு. ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த் தாஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் மும்பை ஃபவுண்டட் 1935. கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கைட்லைனை வந்து நிறைய சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்பிஐ வந்து நம்ம ஃபெமா ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்திக்கலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணும். அதற்காக வந்து நிறைய ஃபெமா ஆக்ட்ல வந்து நிறைய கைட்லைன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ரைட். இன்டர்நேஷனல். ஸோ இஸ்ரோ அன்வில்ஸ் தெர்மல் இன்ஃப்ராரெட் இமேஜிங் சேட்டலைட். அதாவது நம்ம இஸ்ரோ வந்து இண்டோ பிரான்ஸ் இன்ஃப்ராரெட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் மிஷனை வந்து பண்றாங்க பிரான்ஸோட சேர்ந்து. அதன் மூலமா வந்து திருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் ஒன்று பண்றாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெர்மல் இன்ஃப்ராரெட் இமேஜிங் சேட்டலைட் ஃபார் ஹை ரெசல்யூஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திருஷ்ணா அப்படின்ற மிஷனுக்காக த்ரிஷான்ற மிஷனை வந்து இஸ்ரோ வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம பிரான்ஸோட சேர்ந்து. சரியா? ஸோ இது எதற்காக இந்த மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம லேண்ட்ல இருந்து எவ்வளவு ஹீட் வந்து எமிட் பண்றோம், ஸோ நம்ம சர்ஃபேஸ் எனர்ஜி எவ்வளவு இருக்கு, ஸோ அர்பன் ஹீட் ஐலண்ட்லாம் எது, ஸோ இந்த மாதிரி நம்ம பூமியை பத்தின டெம்பரேச்சர், சர்ஃபேஸை பத்தின டெம்பரேச்சரையும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், மானிட்டர் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த மிஷன் வந்து பண்றாங்க இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து. ஸோ அதற்காக வந்து இஸ்ரோ வந்து இந்த மிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மிஷனோட பேரு திருஷ்ணா. எஸ் லான்ச் பண்ணுவாங்க இஸ்ரோ ஃபவுண்டட் 1969, ஹெட்குவார்ட்டர்ஸ் பெங்களூரு கர்நாடகா, சேர்மன் வந்து சோம்நாத். ரைட். இதே மாதிரி நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து டிசிஎஸ் விஸ்டம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. சரி, இவங்க வந்து திருஷ்ணா அப்படின்ற மிஷன் வந்த மாதிரி நம்ம டிசிஎஸ் வந்து விஸ்டம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மல்டிபிள் ஏஐ சர்வீஸ் ஒரே இடத்துல நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் விஸ்டம் நெக்ஸ்ட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க டிசிஎஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிசிஎஸோட இந்த விஸ்டம் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க மல்டிபிள் ஏஐ சர்வீஸ் எடுத்துக்கிறத இந்த ஒரே பிளாட்ஃபார்ம்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க டிசிஎஸ். நெக்ஸ்ட் நேஷனல். NHAI invites global bid for GNSS based எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன். அதாவது GNSS பேஸ்டு எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷனை வந்து இந்தியாவில் கொண்டு வரணும், நேஷனல் ஹைவேஸ்ல கொண்டு வரணுன்றதுக்காக. ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாராவது இருக்கீங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களை வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பேரியர் ஃப்ரீ மெத்தட். ஸோ நீங்கள் வந்து ஒரு டோல்கேட்ல போய் நின்று போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து அந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் டெக்னாலஜி மூலமாகவே, GNSS அதான் ஃபுல் ஃபார்ம், குளோபல் நேவிகேஷன் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சே மறந்துட்டேன். ஸோ குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் டெக்னாலஜி மூலமாக ஸோ நீங்கள் அந்த ஹைவேல ஏறிட்டீங்களே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹைவே வந்து அந்த சேட்டலைட் மூலமாக வந்து வாட்ச் பண்ணப்பட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஹைவே யூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு டோல் சார்ஜ் உங்களிருந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சர்வீஸை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் NHAI வந்து அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குது, ஏதாவது இனோவேஷன்ஸ் இருக்குன்னா ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி NHAI வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ NHAIயோட சேர்மன் சந்தோஷ்குமார் யாதவ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1995. ரைட். இதே மாதிரி நம்ம ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் யார் பர்வா அப்படின்ற ஆப்பை யார் ரிலீஸ் பண்ணா, நம்ம ஐடி மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. NHRC seeks reports on sale of underage girls as a part of நாட்டா பிராத்தா. அதாவது வந்து இந்த நியூஸ் சொல்றது கூட விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஊர்ல வந்து இப்படி ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு, நம்ம ஊர் தான் பெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில விஷயங்களை கம்பேர் பண்றப்போ நம்ம ஊர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் இந்த இடத்துலலாம் நம்ம NHRC வந்து ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2020 ஒரு கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. என்ன கேஸ்னா, ஒரு அப்பாவே அவங்களோட பொண்ணை 2.5 லட்சம் ரூபாய், வெறும் 2.5 லட்சம் ரூபாய், சரியா, வெறும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டார். அந்த பொண்ணு அதனால சோகத்துல சூசைட் பண்ணி செத்து போச்சு, பாய்சன் குடிச்சு செத்து போச்சு. சரியா? இப்படி ஒரு கேஸ் இருக்கு. சரியா? அந்த மேரேஜ் டீல் பேர் வந்து நட்டா பிரதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
நம்ம ஊர்ல அப்படி ஒரு விஷயமே இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம ஊர்ல சவுத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு தெரியல. ஐ மீன் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரையும் இல்லை. மேபி அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமான ஒரு விஷயம், ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கான நோட்டீஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் அங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரியா? ஸோ யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல வந்து இப்பெல்லாம் ஒரு விஷயம் ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால், நம்ம பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல நடக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு போறோம். அந்த பொண்ணு வெளியே வந்து சொல்லிடும், இப்படிலாம் பண்றாங்க, இப்படிலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய தன்னார்வலர்கள் இருப்பாங்க, ஹியூமன் ரைட்ஸ்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது போக வந்து நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும், இது போக வந்து நம்ம போலீஸ் சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கு. அதான் ஹைலைட்டான விஷயம். அப்பா இப்படி பண்றான்னு சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு பனஸ்வாடா எஸ்பி கிட்ட. அதுவும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தான் அந்த பொண்ணு செத்து போச்சு. யா எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதான் நோட்டீஸ் பண்ணி, ஸோ வெளியே காட்டணும் அப்படின்றக்காக நம்ம என்ஹெச்ஆர்சி வந்து ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத்துக்கு. சரியா? ஸோ அந்த பெல்ட் அப்படியே, ஸோ உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், அந்த பெல்ட் ஃபுல்லா சென்டர்ல இருக்கும்ல ஒரு பெல்ட், அந்த பெல்ட் ஃபுல்லா இந்தியன் மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்கு ஃபுல்லா இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம என்ஹெச்ஆர்சி. ஸோ இப்படிப்பட்ட இந்தியாவில தான் இப்போ எலெக்ஷனும் வேற நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த எலெக்ஷன்ல நம்மளோட ஓவரால் ஓட் கவுண்ட் எவ்வளவு தெரியுமா? 64.2 கோடி ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 65%, 65.79%. 2019 ஓட்டு போட்டதை விட கொஞ்சம் கம்மி. ஏன்னா 2019 67% ஓட்டு போட்டிருந்தாங்க. இப்போ 65.79% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓவரால் ஓட்டர் கலெக்ஷன் பாப்புலேஷன் கணக்கு படி, ஓட்டர் பாப்புலேஷன் கணக்கு படி கிட்டத்தட்ட 64,000 பேர் தான் வந்து ஓட்டே 64.2 கோடி பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவே 65% தான். சரியா? ஸோ இதுல வந்து ஹையா வந்து ஓட்டு போட்டது எந்த ஊர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சதீப்ல 85% ஓட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப கம்மியா ஓட்டு போட்டது எந்த ஊரா இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப கம்மியா ஓட்டு போட்டது கிட்டத்தட்ட 50ஓ 55%ஓ தான், 56% நினைக்கிறேன், பீகார். ஓ இப்போ பார்த்துக்கோ. ஓட்டிங் நாலேஜ் இன்னும் நம்ம நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. ஓட்டு போறதே எவ்வளவு முக்கியன்றதை சேர்க்க வேண்டியது இருக்கு. அது போக இந்த மாதிரி விஷயங்கள், இந்த நட்டா பிரதா இதெல்லாம் விஷயம் வேற நம்ம ஒழிக்கும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைகளா பேசிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணும். இல்லையா? பண்ணிடலாம். விஷயம் எல்லாம் சரியா நம்புவோம். ஸோ என்ஹெச்ஆர்சியோட சேர்மன் அருண்குமார் மிஸ்ரா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1993. ரைட் ரைட்டு. நியூஸை பார்த்த உடனே இது நம்மளுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நியூஸை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு, அதனால அதை கண்டென்ட்ல எடுத்து வச்சேன். ஆனா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு. அது பரவாயில்ல, நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு நோட்டீஸாவது விட்டுருக்காங்களே, அது வரையும் சந்தோஷம். சரி. பீகார்ஸ் நாகி அண்ட் நாக்தி பேர்ட் சான்ச்சுரிஸ் டெசிக்னேட் அஸ் ராம்சர் வெட்லண்ட். அதாவது ராம்சர் கன்வென்ஷன் சைட்ல வந்து நம்ம பீகார்ல இருக்க நாகி அண்ட் நாக்தி அப்படின்ற பேர்ட் சான்ச்சுரிஸ் வந்து குளோபல் லிஸ்ட் ஆஃப் வெட்லேண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ராம்சர் சைட்ஸ் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை ஆட் பண்ணது மூலமாக இந்தியாவில் மொத்தம் 82 ராம்சர் சைட்ஸ் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பீகார்ல இருக்க ஜமாய் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த 2 வெட்லேண்டும். ரைட்டா? ரைட்டு. ஸோ இரிகேஷனுக்காக டெவலப் பண்ணப்பட்டதா இந்த நாக்தி பேட்டரி சான்ச்சுரி. ஸோ இரிகேஷன் வந்து டெவலப் பண்ணலாம் இந்த டேம் மூலமா, நாக்தி டேம் மூலமா அப்படின்றக்காக தான் அந்த சான்ச்சுரியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதோட சேர்த்து வந்து நம்ம இந்த நாகி பேர்ட் சான்ச்சுரியும் வந்து நாகி ரிவருக்கு மேல வந்து கட்டப்பட்ட டேமை ஒட்டி வந்து இந்த சான்ச்சுரி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ பீகாரோட கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர், ஹெட் சிஎம் நிதிஷ்குமார், கேபிட்டல் பாட்னா. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக வந்து ரீசெண்டான விஷயமா கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் பழைய நியூஸ். ஸோ இந்தியாவில் அதிக ராம் சைஸ் கொண்ட ஸ்டேட் எது, அதிக நம்பர் ஆஃப் ராம் சைஸ் சைட் கொண்ட ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 16 ராம்சர் சைட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். ரைட் ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஐஎஸ்எஃப் வேர்ல்ட் கப் 2024 மினிட்ஸ் இந்தியா சரப்ஜோத் சிங் வின்ஸ் கோல்ட் மெடல் இன் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல். அதாவது நம்ம இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் நடத்துகிற வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் முனிஜர்ல நடக்குது. அதுல முதல் முறையாக இந்தியா இந்த வருஷத்துல கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் டோர்னமெண்ட்ல மென்ஸ் கேட்டகரியில நம்ம சரப்ஜோத் சிங். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மொத்தம் 2 மெடல் வாங்கியிருக்காங்கப்பா. ஸோ இந்தியா வந்து 2 மெடல் தான் வாங்கி, மெடல் டாலில் வந்து 2 மெடல் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்ம வந்து 3வது பிளேஸ்ல இருக்கோம், மெடல் டாலில் 3வது பிளேஸ்ல இருக்கோம். 2 மெடல் வின் பண்ணி யாரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட சேர்ந்து, பிரான்ஸும் 2 மெடல் வாங்கியிருக்காங்க. சரியா?
ஸோ இந்த இந்த இதன் மூலமாக கோல்டு மெடல் வின் பண்ணி இந்த 3வது இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இந்தியா. ரைட்டா? ரைட்டு. ஸோ அப்போ டாப்ல யாரு அப்படின்னா சைனா தான் டாப்ல இருக்காங்க, 11 மெடல் வச்சிருக்காங்க. ஸோ வந்து நார்வே 3 மெடல் வச்சிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ அப்போ யார் இன்னொரு மெடல் வாங்கினாரு? இவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, 2 மெடல் வாங்கிருக்கோம். இன்னொரு மெடல் யார் வாங்க அப்படின்னா ஷிவ்கார் சம்ரா அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க உமன்ஸ் கேட்டகரியில 50 மீட்டர் ரைஃபிள் ஈவெண்ட்ல. சரியா? உமன்ஸ் கேட்டகரியில 50 மீட்டர் ரைஃபிள் ஈவெண்ட்ல ஷிவ்கார் சர்மா சம்ரா அப்படின்றவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 மெடல் தான் இந்த ஐஎஸ்எஃப் வேர்ல்டு கப் 2024ல இந்தியா வின் பண்ணிருக்க மெடல். ரைட்டா? ஐஎஸ்எஃப் ஃபவுண்டட் 1907, ஹெட் குவார்டர்ஸ் முனிச், ஜெர்மனி. பிரசிடென்ட் விளாடிமிர் லிசின். எஸ் எஸ். கிளியரா? கிளியர். ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிந்தது. ஸோ விடாம பேசிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெகுலரா படிச்சுக்கோங்க. பேச போயிடலாமா? வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே இன்னைக்கு ஜூன் 7ஆம் தேதி. Dash and MOU with Ministry of Health and Family Welfare for TB elimination. TB elimination நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரியோட இப்போ ஒருத்தவங்க எம்ஓ சைன் பண்ணுவாங்க. மைன்ஸ் மினிஸ்ட்ரி ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் டேஷ் சைன்ஸ் எம்ஓ டு செட்டப் டெடிகேட்டட் டெலிமனாஸ் கால் செல் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். 14416 நம்பர் கரெக்டா? எஸ். யாரோட? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. செபி இன்க்ரீசஸ் பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் த்ரெஷோல்ட். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க? 10 லட்சமாக மாற்றிருந்தாங்க. பிஸ்லரி லிமோனாட்டா அதோட பிராண்ட் அம்பாசிடர் யாரு? ஆதித்யா ராய் கபூர். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ லைவ் தான் மக்களை கொடுக்க முடியல, ரெக்கார்டர் தான் கொடுக்க முடிஞ்சு நினச்சிக்கிறாங்க. கண்டென்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்காக தான் உங்கள்கிட்ட கூட சேர்த்துருக்கேன். படிச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ டாடா, பபாய், சியூ. வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட DAV_3073. ஸோ எப்போ வேணாலும் என்ன கான்டாக்ட். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், சியூ. கரெக்டா? பாய்.